இதெல்லாம் நம்ம தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே. இந்த இலவசங்களுக்கு பின்னாடி போகாதீங்க. எப்படி? பஸ்ஸு ஓசியா? 72,000 கோடி கடன். ம். அப்புறம் வந்து எப்படி? 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா? பாருங்க 2,47,000 கோடி கடன். இப்ப ஒட்டு மொத்தமா தூக்கி நம்ம தலையில வச்சாங்க. எப்படி? இதுதான் உண்மை. அதாவது எல்லா கவர்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து இலவசம் தராங்கன்னா, வருமானம் வந்து அதிகமா வந்து ஒரு நாட்டுக்கு, அதனால ஒரு இலவசம் குடுத்தாங்க அப்படின்னா பரவால்ல. கடன்ல இருக்கும்போது மேற்கொண்டும் கடன் வாங்கி நமக்கு இலவசம் தந்தா, அது மறுபடியும் நம்ம தலையில தான் வரி சுமையாவும், வட்டி சுமையாவும் நமக்கு சுமத்தப்படும். இதுதான் உண்மை. ரைட் போட்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாளா வந்து இவங்க சொல்லுவாங்கல்ல, சமத்துவம், சமத்துவம், சமத்துவம்ன்னு. அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு. கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல நீ அன்றாடம் கூலிக்காரனா இருந்தாலும் சரி, நீ ஆடி கார்ல போ, அம்பாசிடர்ல போ, இல்ல ஓட்ட சைக்கிள்ல போ, உன்ட்ட ரேஷன் கார்டு இருக்கா? எல்லாருக்கும் தலைக்கு ரூ. 1,29,000 கடன். இந்த சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. இப்படி ஒரு டெஃபினேஷனை குடுத்துருக்கிறீங்க. ரைட், ஓகே, நல்லா இருக்கட்டும். இப்போ அடுத்த கவர்மெண்ட் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களும் நெறைய சொல்லிட்டாங்க. பஸ்ஸு வந்து பெண்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. நெறைய ரைட், ஓகே, அது பட்டியல் போட்டாச்சுன்னு விட்டுனா அது எங்கேயோ போகும். அதனால வந்து தயவுசெய்து வேணாங்க. இலவசம் வந்து வேணாம். இலவசம் யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்க, ஹேண்டிகேப்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இலவசத்த குடுக்கலாம். அதே மாதிரி முதியவர்கள், அதாவது சம்பாதிக்க முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு இலவசத்த குடுக்கலாம். விவசாயிகள், ஏன் இயற்கைய நம்பி இருக்கு. அது வந்து அடிக்கடி அழிவு பாதைய அழிவா வந்துடும். தெரியும். அதனால அவங்களுக்கு அந்த இலவச மின்சாரம் அந்த இதெல்லாம் குடுக்கலாம். மற்றபடி நீங்க வந்து இலவசம் அப்படின்னு ஒண்ணு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு உண்டுன்னா, உங்கள்ட்ட வந்து பல 1000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து வருமானம் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. உபரியா இருக்கு. இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் அப்படிதான் குடுப்பாங்க. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் எல்லாம் குடுப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அவ்வளவு வருமானம் வரும். வருமானத்த அந்த அளவுக்கு அதிகரிக்க வச்சிருப்பாங்க. அதனால அவங்க சரி இருக்கிற பணம் மக்களுக்கு குடுப்போம் அப்படின்னு. இது என்னத்தங்க கடன் வாங்கி குடுக்குறது. அதனால சரி இந்த கவர்மெண்ட்டுட்டயுமே வந்து நீங்க இலவசத்த எதிர்பார்க்காதீங்க. சரி ரைட், ஓகேப்பா, கூட்டத்த கலைங்க. என்னன்னா ஒரு 5 வருஷம் அவங்கள அரசாட்சி பண்ண விடுங்க. அவங்க இந்த 10,00,000 கோடிய வந்து கடன அடைக்கணும். குடுத்தீங்க பாருங்க பெரிய டாஸ்க் அவங்களுக்கு.